ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலிலிருந்து திருப்பதி ஸ்ரீவேங்கடமுடையானுக்கு வஸ்திர மரியாதை எடுத்துச் செல்லப்பட்டது. முகம்மதியர் படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் திருக்கோயில் உற்சவர் நம்பெருமாள் 40 ஆண்டுகள் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்றழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்திலிருந்து ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி மூலவர் ஸ்ரீவேங்கடமுடையானுக்கு மற்றும் உற்சவமூர்த்திகளுக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் 1ஆம் நாள் வஸ்திர மரியாதை செய்யும் வைபவம் நடத்தப்பட்டு வருவது வழக்கம். அதன்படி 20வது ஆண்டாக வஸ்திர மரியாதை திருமலை திருப்பதிக்கு இன்று மாலை புறப்பட்டுச் சென்றது. இந்த வஸ்திரங்கள் யாவும் ஆடி மாதம் முதல் நாள் திருப்பதி ஸ்ரீவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். ஸ்ரீவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பட்டு வஸ்திரங்கள் மற்றும் பத்மாவதி தாயார் ஸ்ரீதேவி தாயாருக்கு மற்றும் உற்சவமூர்த்திகளுக்கு பட்டுப்புடவைகள் மாலை மற்றும் மங்கள பொருட்கள் யாவும் கோவில் ரெங்கவிலாச மண்டபத்திலிருந்து மேளதாளங்கள் முழங்க கோவில் யானை ஆண்டாள் மீது வைத்தும் மற்ற மங்கள பொருட்களை அதிகாரிகள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்களால் உள்பிரகாரங்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் ஸ்ரீரங்கம் கோவில் இணையாணையர் சிவராம்குமார் தலைமையில் தலைமை அர்ச்சகர் சுந்தர்பட்டர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் அடங்கிய குழுவினர் இதனை திருப்பதிக்கு கொண்டு சென்றனர். 17ஆம் தேதியன்று காலை திருப்பதி திருமலையில் உள்ள ஜீயர் மடத்து மண்டபத்திலிருந்து மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருப்பதி ஸ்ரீவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். தாயே தந்தையே என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் பேயை பூம்போயில் வேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கிய ஆட்நல்லூர்னு ஆழ்வார் மங்களாசாசனம். நமக்கு சரணாகதின்னு பண்ணால் அது ஒன்று ஸ்ரீரங்கம் இல்லைனா திருமலை தான். அவ்வளோ விசேஷமான திவ்ய தேசம். கோவில் திருமலை பெருமாள் கோவில் போம். அதில் நம்பெருமாள் அந்நியர் படையெடுக்கும் போது சில காலங்கள் திருவரங்கத்தை விட்டு இருந்தபோது அங்கே திருமலையில் தங்கியிருந்து அந்த ஆராதனத்தை ஏற்றுட்டு இருந்தார். அது நினைவு கூறும் வகையில் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வஸ்திர பகுமானம் சொல்லக்கூடிய பெரிய பெருமாள் சாற்றி கலைந்த வஸ்திரங்களை நாளைய மறுநாள் நடைபெறும் உற்சவத்தில் பெருமாள் சாத்திக்கிறார். அதே போல் அங்கே நடக்கிற உற்சவத்தில் கைசிகை ஏகாதசி அன்னைக்கு திருவேங்கடமுடையான் சாத்திக்கிற வஸ்திரத்தை பெருமாள் சாத்திக்கிறார். இது என்னென்னா ஒரு பரஸ்பரம் 2 திவ்ய தேசங்களுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படுறதுக்காகவும் சரியாக போய் அங்கே சேவிக்க முடியாத அளவுக்கு இங்கே சேவை சாய்க்கிறார்.
இங்கேருந்து போய் அங்கே சேவிக்க முடியாத அளவுக்கு இங்கே சேவை சாய்க்கிறார். அப்போது ஜனங்களுக்கு எல்லா நாளும் ஏதாவது ஒரு காலத்தில் இந்த பெருமாளுடைய சம்பந்தமும் திருவேங்கடமுடையான் சம்பந்தமும் ஏற்படுறதுக்காக தான் இந்த ஒரு நல்ல விசேஷமான நாளை தேர்ந்தெடுத்து அதை இந்த திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்கு. வருஷா வருஷம் இதை கொண்டு போய் அங்கே சமர்ப்பித்து அது ஜியர் தான் தலையில் எடுத்துன்னு போய் பெருமாள் சமர்ப்பித்து இங்கேருந்து போகிற பக்தர்கள் ஒரு 100 பேருக்கு அவளே தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணித்தரா. இதெல்லாம் ஒரு கிடைக்காத ஒரு நல்ல விசேஷமான அனுகிரகம். இங்கேருந்து போகிற அத்தனை பக்தாலும் யார் வர முடியலையோ அவளுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் சௌக்கியமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். என்னென்ன வஸ்திரங்கள் எடுத்துகிட்டு போகுது? பெரிய அந்த மூலவர் திருவேங்கடமுடையான், மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார், அலமேல் மங்கத்தாயார், எம்பெருமானார் பாஷைக்காரருக்கு உண்டான அத்தனை தெய்வங்களுக்கும் இங்கேருந்து கொண்டு போகிற வஸ்திர பகுமானத்தை அந்த ஆடி மாதம், இந்த வருஷம் ஆனி மாதம் 32ஆம் தேதி அன்னைக்கு பெருமாள் சாத்திக்கிறார்.